சுவையான சத்தான கம்பு உருண்டை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ கம்பு எடுத்து வறுத்துக்கலாம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. கம்பு நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா வாசமாகவும் இருக்குது. இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் ஒரு 150 கிராம் வெல்லம் இப்படி நான் பொடிச்சு வச்சுருக்கேன். பொடிச்சு வச்ச வெள்ளத்தை அதில் போட்டு சும்மா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி, கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி வடிகட்டிட்டோம்னா அதில் நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்ன சின்னதாக மண் கல் அது ஏதாச்சும் இருக்கும். அது வடிகட்டிட்டோம்னா மண்ணெல்லாம் ஃபில்டர் ஆகிடும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம். எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். அப்படியே வெள்ளைப்பாகு சூடு ஏறிட்டோம். நம்ம அதுக்குள்ளே கம்பு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ கம்பு மாவை நம்ம மிக்ஸியில் போட்டு அடிச்சிட்டோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். அரை கிலோ கம்பு எடுத்தேன். 1/2 கிலோ கம்புக்கு 150 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேன். கட்டிப்படாமல் துழவிக்கலாம். நெய் நம்ம 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிதமான சூடு வாட்டி சின்ன சின்னதாக பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சி ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் போகிறப்போ எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ சத்து, உடம்புக்கும் நல்லது. இது சாப்பிட்டா பசியும் எடுக்காது நமக்கு. இன்னொரு விஷயம், ஒரு சிட்டிக்கை எந்த ஸ்வீட் சேர்த்தாலும், எந்த ஸ்வீட் பண்ணாலும் ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் டேஸ்ட் வரும்.
நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிட்டு ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா லேசாக இது மாதிரி சுடு தண்ணி வச்சு லேசாக தெளிச்சிட்டு கூட குடிச்சிக்கலாம். ஈரப்பதம் கரெக்டாக இருக்கும். எனக்கு சரியாக இருக்குது. வேணுன்னா சுடு தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளிச்சிட்டு கலரி விட்டுட்டு அப்படியே உருண்டை பண்ணிக்கலாம். சும்மா இருக்கிறப்ப நம்மளும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், வேலைக்கு போகிறவங்களுக்கும் கொடுத்து விட்டால் உடம்புக்கும் நல்லது. சுவையான கம்பு உருண்டை ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.